என் தகப்பனே, உம்மை விட்டால் நான் யாரிடத்தில் செல்வேன்? என் கண்ணீரை காண்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெபம் கேளும் பதில் தாரும், 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 ஜெபம் கேளும் பதில் தாரும். விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெபாவி என் வாழ்வில் ஊற்றிடுமே, உமதாவி என்னுள்ளே இறங்கிடுமே, ஜெபாவி என் வாழ்வில் ஊற்றிடுமே, உமதாவி என்னுள்ளே இறங்கிடுமே, மடை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே, கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே, மடை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே, கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே, ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும். பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே, அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே, பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே, அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே, ஜெபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே, ஜெபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே, திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே, ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும்,
அப்பா, ஜெபிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதா. என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லையே, என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று கண்ணீரோடு நோக்கி பார்த்து உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று கெஞ்சி கூப்பிடுகிறோம் ஐயா. Pour out your spirit on us, Lord. இப்பொழுது உடைய வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதா. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐயா. என்னுடைய ஜெப வாழ்க்கை எழும்பட்டும் ஐயா. Please, Lord. Please fill us with your spirit. Please, Lord. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்து
துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனை என்னில் வந்த போதும் நீ தாங்கினீ, வேதனை என்னில் வந்த போதும் நீ தேற்றினீ. சோதனை என்னில் வந்த போதும் நீ தாங்கினீ, வேதனை என்னில் வந்த போதிலும் தேற்றினீ. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் தேவா உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. Praise your Lord. துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. பலனும் மகிமை எல்லாம் உமக்கே. All the glory to your Lord. Okay. கனமும் மகிமை எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகள் கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருகச் செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதிப்பே உம்மை துதிப்பே மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே
தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் மகிமை மகிமை துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் எல்லாம் உமக்கே இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை இல்லையே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது இதை விடவும் பெரிதான மேன்மை இல்லையே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை இல்லையே ஓ இயேசுவே என் பாக்கியமே இதரும் பெரிதான மேன்மை இல்லையே புது கிருபை தினம் தினம் தம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே புது கிருபைகள் தீனம் தீனம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை இல்லையே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு ஆராதனை 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 அன்பர் இயேசு ஆவியான அன்பர் இயேசு ஆவியான ஆண்டவரே கிருபை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான உமக்குகந்த பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் உமக்குகந்த ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நீரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே
தேவனுக்கே அன்பர் இயேசு ஆவியான ஆராதனை ஸ்தோத்திரம் உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசு ஜனுக்கே ஆவியான அன்பர் இயேசு ஜனுக்கே ஆவியான ராஜாதி ராஜாவே கத்தாதி கத்தாவே தடைகளை மாற்றுகிறவரே இயேசு கிறிஸ்துவே இரட்சகரே இயேசுவே அன்பர் இயேசு ஆண்டவரே ஆண்டவரே இரக்கம் 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 பாராட்டு கிருபை 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 அன்பர் இயேசு அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விடுவிப்பவரே, நீர் எங்களை விடுவிக்கிறவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம். We trust you, Lord. Oh, we believe you, Lord. Oh, hallelujah. We praise you, Lord. We adore you, Master. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you for your grace. Thank you for your mercy. Oh, thank you for your health and knowledge. Oh, thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. Thank you, Jesus. Thank you, Lord. Oh, praise the Lord. Praise your Master. Thank you, Jesus. We உயர்த்துகிறோம். We lift up your name, O Lord. Oh, we lift up your name, O Lord. Oh, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Oh, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். Oh, we glorify your name, O Lord. Hallelujah. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்தப்படட்டும் இயேசுவே. Oh Lord Jesus. Oh, hallelujah. 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 ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர். ஆராதிக்கிறோம். ஓ, ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். Worship your Lord. We worship your Lord. We adore you, O Lord. Oh, hallelujah, 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 hallelujah. நன்றி, நன்றி, நன்றி. நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த ஜீவன் ஆண்டவரே, நீர் கொடுத்த பலன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த வாழ்க்கை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவர், நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே, வல்லவர் ஆண்டவரே, போதுமானவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. புது பலத்தால் நிரப்பும், புதிய கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே. புதிய ஆண்டவரே பலத்தினால் நிரப்பும், புதிய ஆவியினால் நிரப்பும். ஓ, புதிய சிந்தையிலே நிரப்பும். ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்கு நன்றி, உடைய இரக்கத்திற்கு நன்றி, உடைய அற்புதமான நடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம், உடைய ஆச்சரியமான நடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அற்புதங்களை நடப்பிக்க உம்மாலே அல்லாமல் ஒருவராலும் கூடாது. நீரே ரட்சிக்கிறவர், நீரே விடுதலையாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை தருகிறவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம், சுகம் தருகிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இருந்தவரே, இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் இதயம் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறேன், கரம் பிடித்து காலமெல்லாம் காக்கிறேன், காலமெல்லாம் காக்கின்றேன். நன்றி, 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 நன்றி இயேசுவே. நன்றி, காலமெல்லாம் காக்கிறவரே நன்றி, நன்றி, நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி, பரிசுத்தர்க்கே நன்றி, தேவகுமாரன் இயேசுவே நமக்காக தந்தா பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழிப்படைவான். தேவா நின் செயல் இதுவே, நன்றி, நன்றி. ஓ ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ.
இரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். இயேசுவே இரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்றோம். இரட்சகா தேவா உம்மை ஆட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் ஆட்சிமை உள்ளவரே உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே மாறினாத எங்கள் நேசரே எங்கள் நேசரே. அன்புதான் இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியம். அந்த அன்பு பெருக்கெடுத்தா தான் துதி உண்டாகும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த நாட்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிற நாட்கள். இந்த நாட்கள் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிற நாட்கள். யாருக்கு கர்த்தர் நல்லவர்? தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. அன்புள்ள எவனும் தேவனை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவர் ஆராதிக்கிற ஒரு இருதயம். ஓ ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ. இரட்சகா தேவா இரட்சகா தேவா நாங்கள் ஆராதிக்கின்றோ ஆராதிக்கின்றோ. இயேசுவே உயர்த்துகிறேன். இரட்சகா தேவா உம்மை அசைவாடு தெய்வமே அசைவாடு எங்கள் மேல, எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க சரீரத்துல, எங்க பலவீனத்துல, எங்கள் பொருளாதார நெருக்கடியில ஆவியானவரே அசைவாடும். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். இல்லாமை இருக்கும் என்றாலும் அவர் வார்த்தை இருந்தால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே நாங்கள் சொஸ்தமாவோம், எங்களுடைய வேதனைகள் மாறும். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், இயேசுவே எங்கள் பாவங்கள் மாறும், எங்களுடைய கண்ணீர் மாறும், எங்களுடைய கவலைகள் மாறும், எங்களுடைய அவநம்பிக்கைகள் மாறும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். எங்கள் மேலே இரக்கம் பாராட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்கு நன்றி, உடைய தயவுக்கு நன்றி, உடைய கிருபைக்கு நன்றி. Thank you for your mercy, thank you for your grace. ஆண்டவரே உடைய அளவில்லாத கிருபைக்காக, ஓ உடைய அளவில்லாத கிருபைக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே நீங்க அசைவாடுங்க அப்பா, எங்கள் மேலே அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் மேல் அசைவாடும் ஆண்டவரே. இரக்கம் செய்யும். எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணமாய் மாறட்டும்.
ஆண்டவரே உயரே holy are you Lord God Almighty, holy holy are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, for you are holy. Worthy is the Lamb, you are holy. Hallelujah, hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். Hallelujah, hallelujah. சர்வ வல்லவர் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே துதி உமக்கே துதி உமக்கே நீரே தூயரே துதி உமக்கே துதி உமக்கே ஆமென் துதி உமக்கே துதி உமக்கே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோ போற்றுகிறோ வணங்குகிறோ உயர்த்துகிறோ போற்றுகிறோ வணங்குகிறோ பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது உம்மாலாகாதது எதுவும் இல்லை அகிலத்தை ஆள்பவரே El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தெய்வமே El Shaddai, El Shaddai, ஏன் சர்வவல்ல தெய்வமே உயர்த்துகிறே போற்றுகிறே உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நல்ல புதிய நாள், புதிய வாரம், முதல் நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சின்னமனூர் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களையும் என்னையும் இதுவரை உயிரோடு பாதுகாத்து நமக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாம் தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய வேத பகுதிக்கு நேராய் கடந்து செல்லுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் தியானிக்கிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். அதை நாங்கள் நம்ப உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின்படியே நீர் எங்களை விடுவிக்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்கள் நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களுக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன், ஆண்டவர் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வேத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். லாமெண்டேஷன் சாப்டர் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்படி ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்திலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிறோம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் நல்லவர்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அந்த வரிசையிலே கடந்த நாட்களில் தாவீதை குறித்து பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம், ரூத்தை குறித்து பார்த்தோம். இவர்கள் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தேடின அவர்களுக்கு நல்லவராகவே இருந்தார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 34, நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு விட்டார். ஆண்டவரை தேடுகிற யாரையுமே ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன், சுகம், பலன் தருகிறவராக இருக்கிறார். நாம் தானியேலை குறித்து பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த வேத பகுதி தான். ஆனாலும் மீண்டும் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்தி, ஸ்தோத்திரம், உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. தானியேலை பாதுகாத்த ஆண்டவர், தானியேலுக்கு நல்லவராக இருந்த தேவன் இந்த காலை நேரத்திலே நமக்கும் நல்லவராகவே இருக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தானியேலுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். அந்த 6ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இந்த தானியேல் ஒரு பிரதானிகளின் தலைவன், ராஜ்யம் முழுவதையும். இங்கே தானியேல்
அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். இஸ்ரவேல் தேசம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திற்கு அடிமைப்பட்ட போது தானியேலும் அவருடைய நண்பர்களும் இங்கே கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் ஞானிகளாக, விசேஷித்த கிருபை உடையவர்களாக அந்த தேசத்திலே அவர்கள் இருந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் மிகவும் அறிவாளிகளாக இருந்தபடியினாலே இவர்களை வைத்து தன் ராஜ்யத்தை நடத்துவதற்கு இந்த தரியு ராஜா அவர் விருப்பமுடையவராக இருந்தார். தனக்கு கீழே இந்த தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் ஒரு தலைவனாக வைத்து கொண்டார். அந்த வரிசையிலே இந்த தானியேலை ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆவியினால் நிரப்பியிருந்தபடினாலே இந்த தானியேல் எல்லா பிரதானிகளுக்கும் ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்பட்டிருந்தான். ஆகவே இந்த 120 பிரதானிகள், அவர்களுக்கு மேலே 3 தலைவர்கள். அந்த 3 தலைவர்களிலே மிக முக்கியமானவராக இந்த தானியேல் இந்த தரியுடைய அரண்மனையிலே வீற்றிருந்தார். இப்படி தானியேல் மேலே இந்த தலைவர்கள், மற்ற தானியேலுக்கு கீழாக இருக்கிற தலைவர்கள் குற்றத்தை கண்டுபிடிக்க, ஏனென்றால் தானியேல் லஞ்சம் வாங்குவதில்லை, தானியேல் தவறு செய்வகிறவன் அல்ல, தானியேல் ஏழை ஜனங்களை ஒடுக்குகிறவன் அல்ல, நீதிக்கு புறம்பாய் நடக்கிறவன் அல்ல. ஆனபடியினாலே இந்த பிரதானிகள் இவர்களால் லஞ்சம் வாங்க முடியவில்லை, இவர்களால் தவறான காரியங்களை செய்ய முடியவில்லை, இவர்கள் தேசத்திலே கொடுமையான ஆட்சி செய்ய முடியவில்லை, ஒரு அகங்காரமாய் நடக்க முடியவில்லை, தேசத்தினுடைய ஜனங்களை இவர்கள் என்ன செய்ய முடியல, அவர்கள் தங்களுடைய மன விருப்பத்தின்படி ஒன்று செய்ய முடியவில்லை, தவறான காரியங்கள் இதையும் செய்ய முடியவில்லை. ஆனபடினாலே தானியேலை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், அல்லது தானியேலை அவருடைய வேலையிலிருந்து டீப்ரமோட் பண்ண வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான திட்டத்தோடு இந்த பிரதானிகள் தானியேலை குற்றப்படுத்த வகை தேடிக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, அப்பொழுது 4வது வசனம் சொல்லுகிறது, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் எந்த யாதொரு குற்றத்தையும் சுமத்த குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியவில்லை தானியேலின் மேல் இந்த பிரதானிகளினாலே. ஆனபடினாலே அவர்கள் முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தார் ஒழிய அவனை வேறென்ற காரியத்திலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடாது என்றார்கள். அவன் கடவுளுடைய விஷயத்தில் தவிர வேறு எதிலும் அவன் சரியாக இருக்கிறான். ஆகவே இந்த தானியேலை எப்படியாவது அந்த விஷயத்தில் தான் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே என்ன செய்யலாம் என்று இவர்கள் தீர்மானம் பண்ணி நேராக தரியு ராஜாவிடம் போய், ராஜாவே, ஒரு 30 நாள் அளவும் எந்த மனுஷனும் உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, உம்மிடத்தில் தான் விண்ணப்பம் கேட்கணும், உம்மிடத்தில் தான் எதுனாலும் கேட்கணும், கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு இவர்கள் முடிவு செய்து ராஜாவை போய் மிகவும் நெருக்கி ராஜாவுக்கு ஒரு களங்கத்தை கொடுத்து அவனிடத்திலே புகழ்ச்சியான வார்த்தைகள், நீர்தான் பெரியவர், நீர்தான் இந்த உலகத்திற்கு பெரிய ஆள், இந்த தேசத்தை ஆளுகிறவர், உம்மை தவிர வேறு யாரை வணங்குவது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் இதை 30 நாள் அளவும் நாட்டில் ஒருவரும் யாரையும் வணங்கவும் விண்ணப்பம் பண்ணவும் யாரும் யார்கிட்ட போயும் எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டுவிட்டார்கள். ராஜாவினுடைய முத்திரை மோதிரம்
அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டு தேசம் முழுவதும் பறைசாற்றப்பட்டு விட்டது. நாளையிலிருந்து என்ன செய்யக்கூடாது? யாரும் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது. ஆனால் 10வது வசனம் சொல்லுகிறது, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தபோதும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தேவனை பற்றிய விஷயத்திலே தானியேலை குற்றப்படுத்தினால்தான் நாம் குற்றப்படுத்த முடியும், வேறு எதிலும் குற்றப்படுத்த முடியாது. ஆகவே தானியேலை இதிலே எப்படியாவது அரசரிடம் தவறான பெயரை எடுக்க வைத்து தானியேலை இதிலிருந்து கொன்றுவிட வேண்டும் என்று இந்த பிரதானிகள் முடிவு செய்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு மிகவும் அருமையான முடிவு. அவர்கள் போட்ட திட்டம் மிகவும் நல்ல திட்டம். ஏனென்றால் எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு குற்றத்தையும் தானியேலின் மேல் சொல்ல முடியவில்லை. எந்த ஒரு குற்றத்தையும் சொல்ல முடியவில்லை. அப்படினால் உட்காந்து யோசித்து பார்த்து தானியேலை எப்படி எங்கே கவுக்கலாம், எங்கே தானியேலை கொன்று விடலாம், எந்த இடத்துல தானியேலை காலி செய்து விடலாம். ஒரு அடிமை, இவன் ஒரு அடிமை. இந்த அடிமையாக இருக்கிறவன் இவன் இங்கு வந்து ராஜாவுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய பேரை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறான், நம்மை ஆளுகை செய்கிறான். நாம் இந்த ஊரில் பிறந்தவர்கள், நம்மால் இப்படி முடியவில்லையே என்று சொல்லி பிரதானிகள் மிகவும் கவனமாக இந்த குற்றத்தை சுமத்துவதற்கு தானியேலை அவர்கள் திட்டம் போட்டு தானியேலை கொலை செய்வதற்கு அவர்கள் தந்திரம் பண்ணினார்கள், ஐடியா பண்ணினார்கள். ஆனால் பாருங்கள், தானியேல் அவருக்கு தெரியும், தான் தினம் ஜெபம் பண்ணினபடியே 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவன் மேல் வீட்டறையில் ஏறி தன் ஜன்னல்கள் எல்லாம் திறந்து வைத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். தான் தினமும் செய்து வந்தபடியே ஒவ்வொரு நாளும் அதே போலதான் ஜெபிக்கிறார். தினமும் செய்து வந்தபடியே ஜெபம். எருசலேமுக்கு நேராக பலகணிகளை ஜன்னல்களை திறந்து வைத்து தானியேல் இருந்த அந்த வீட்டுக்கு மாடி அறையிலே போய், அந்த மேல் வீட்டு அறையிலே போய், இவன் எங்கிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டானோ அங்கிருக்கிற சாலமோன் கட்டிய அந்த தேவாலயத்திற்கு நேராக, அந்த தேவாலயம் கொள்ளையிடப்பட்டிருந்தாலும் அந்த தேவாலயத்தின் திசையை நோக்கி ஜன்னல்கள் எல்லாம் திறந்து வைத்து எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் வீற்றிருக்கும் தேவாலயத்தின் மேலே இறங்கி வந்த அந்த மகிமையின் மேகமே, உம்மை ஆராதிக்கிறேன், உயர்த்துகிறேன், உம்மை நம்புகிறோம். என்னதான் நான் உயர்வு பெற்றிருந்தாலும் நீர்தான் எங்களை உயர்த்துகிறவர் என்கிற அந்த பயத்தோடும் பக்தியோடும் முழங்காற்படியிட்டு தேவனை நோக்கி தாவீது விண்ணப்பம் பண்ணினார். அந்த ஜெபத்தை இந்த ஜனங்கள் கண்டார்கள். இவர்களுக்கு மிகவும் காரியம் சுலபமாக மாறிவிட்டது. நேராக அரசரிடம் போய், ராஜாவே, 30 நாள் அளவும் யாரும் எவரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறோமே, ஆனால் இந்த தானியேல் உம்மை தேடாதபடிக்கு, உம்மை நோக்கி கூப்பிடாதபடிக்கு தன்னுடைய தேவனை அடிமையாக வந்த இவன் வணங்கி கொண்டிருக்கிறான். அதுவும் ஜன்னல்கள் எல்லாம் திறந்திருக்கிறது. முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி அவன்
இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். ஆகவே சிங்க குகையிலே போடப்பட வேண்டும் என்கிற, சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்கிற அந்த கட்டளையை தாவீது மீறிவிட்டான். ஆகவே அவன் உடனே சிங்க கெபிக்குள்ளே போடப்பட வேண்டும். ராஜா அந்த வசனம் சொல்லுகிறது, வேர்ஸ் 14 நாம் பார்க்கிறோம், ராஜா எவ்வளவோ பிரயாசப்படுகிறான், எப்படியாவது தானியேலை காப்பாற்றி விட வேண்டும். தானியேல் மேலே இப்படி அநியாயமாக ஒரு பழியை சொல்லி, அநியாயம் அல்ல, உண்மையான காரியம்தான், ஆனால் இது ராஜாவுக்கு விரோதமான காரியம் அல்ல, இது ராஜாவை ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தவறான காரியம் அல்ல. இது யாருக்கு எந்த துரோகமும் தானியேல் செய்யவில்லை. தானியேல் தன் தேவனை நோக்கி, தன்னை உயர்த்தின தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இப்போ பாருங்க, ஆனாலும் இந்த மக்கள் விடுவதாக இல்லை. ராஜாவே, நீர் கையெழுத்து போட்டு முத்திரை மோதிரத்திலே உம்முடைய முத்திரையை வைத்த பின்பு அதை மாற்றினால் உம்முடைய ஆட்சிக்கு அது இழுக்கு, உம்முடைய ஞானத்திற்கு அது இழுக்கு. நீர் அப்படி செய்தால் நீதி தவறி விடுவீர், யாராக இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னோடனே அன்றைக்கு ராத்திரியிலே மிகவும் துயரத்தோடு இந்த ராஜா தானியேலை தூக்கி சிங்கக்கபியிலே போடும்படி கட்டளையிடுகிறான். போட்ட பின்பு அந்த ராஜா பார்த்து சொல்லுகிறார், தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறது உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த ராஜா சொல்லுகிறார், ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு, தானியேல் தேவனை நோக்கி ஆராதித்து கொண்டே இருக்கிறார், தேவனை ஆராதிக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். இரவு போடப்பட்டாயிற்று, சிங்கக்கெபிக்குள்ளே போடப்பட்டாயிற்று. இரவு முழுவதும் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை என்று வேத பகுதி சொல்லுகிறது. 18வது வசனத்திலே, தனக்கு முன்பாக கீத வாத்தியங்கள் எதுவும், வேர்ஸ் 18, எதுவும் வரவிடாமல் தூங்காமல் இந்த ராஜா இவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். அதிகாலை கிழக்கு வெளுக்கும் சமயத்திலே ராஜா எழுந்து போய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? கெபியின் வாசலிலே நின்று துயர சத்தமாய் கூப்பிடுகிறான். ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் வந்திருக்கக்கூடாது. காரணம், தானியேல் சிங்கத்தின் கெபிகளுக்குள்ளே, சிங்கங்கள் இருக்கிற கெபிக்கு உள்ளே போடப்பட்டிருக்கிறான். ஆனபடியினாலே அந்த சிங்கங்கள் தானியேலை சுக்குநூறாக நொறுக்கி கொன்று தின்றிருக்க வேண்டும். தானியேலுடைய எலும்பு மட்டும்தான் கிடச்சிருக்கணும். ஆனால் மாறாக உள்ளிருந்து ஒரு சத்தம் வந்தது, ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி, verse 22, தூதர்களை அனுப்பி கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தேவன் தானியேலை பாதுகாத்தார். உடனே ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். உடனடி ராஜாவை சொன்னார், உடனே வெளியே கொண்டு வாருங்கள் தானியேலை. தானியேல் ஒரு சேதமும் அடையவில்லை. சிங்கம் போய் பக்கத்தில் போய் நுகர்ந்து கூட பார்க்கல. அப்படிதான் வேத பகுதி சொல்லுகிறது. உடனே ராஜா தானியேலின் மேலே யாரெல்லாம் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி தானியேலை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்களோ அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் கொண்டு வந்து கெபியிலே போட சொல்ல கட்டளையிட, அந்த கெபியின் வாசல் மேலிருந்து தூக்கி போடும்போதே சிங்கங்கள் பாய்ந்து
அவர்கள் தரையில் விழும் முன்னே அவர்களை அடித்து கொன்று சுக்குநூறாக்கி போட்டது. உடனே ராஜா சொல்லுகிறார், ஒரு கடிதத்தை எழுதுகிறார். பின்பு 25வது வசனம், 25, 26 வாசிங்க. 25, 26, 27. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். Verse 27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். தானியேலின் தேவனே தேவன், சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்கிறவர், இரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறவர். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த தானியேலை தேவனுடைய விஷயத்தில் குற்றப்படுத்தும்படிக்கு தான் ஜனங்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் தானியேல் தேவனை தேடுகிற விஷயத்தில் எந்த ஒரு சமரசமும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளவில்லை. தேவனை தேடுகிற விஷயத்திலே தானியேல் மிகவும் தீர்மானமாக இருந்தார். தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் ஜெபித்து கொண்டே வந்தார், தேவனை ஆராதித்து கொண்டு வந்தார். ராஜாவுக்கு தெரிந்திருந்தது, தானி இடைவிடாமல் ஆராதித்து கொண்டே இருக்கிற மனுஷன். ராஜாவு அறிந்திருந்தார், தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், தானியேல் நம்புகிற கடவுள் உண்மை உள்ளவர். காரணம், தானியேல் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, நாம் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை மனுஷர்கள் நம்மை குற்றப்படுத்தலாம், மனிதர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லலாம், நம்மை விழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே சில குற்றச்சாட்டுகளை அவர்கள் உருவாக்கி சில கட்டுக்கதைகளை நம்மளே அவிழ்த்து விடலாம். ஆனாலும் நாம் செய்து வந்தபடியே, நாம் ஆண்டவரை தேடினபடியே, நாம் ஆண்டவரை நம்பினபடியே, அவருக்கு காத்திருக்கும்படியே, இதுவரைக்கும் எப்படி நடந்தோமோ அப்படியே நம்மேலே ஒரு குற்றம் வந்தாலும் நாம் அதிலே சமரசம் காம்ப்ரமைஸ் ஆகாதபடிக்கு நாம் தினமும் செய்து வந்தபடியே தேவனை ஆராதிப்பதிலும், தேவனை உயர்த்துவதிலும், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதிலும், ஒருவேளை அதற்கு விரோதமாய் கட்டளை வைக்கப்பட்டதென்று தானியேல் அறிந்தபோதும் தானியேலின் ஜெபம் நிறுத்தப்படவில்லை. தானியேல் தான் செய்து வந்தபடியே ஜன்னல்களை திறந்து தேவனை ஆராதித்து வந்தான். ஒருவேளை தானியேல், நம்முடைய வேலை போய்விடுமே, நம்முடைய அந்தஸ்து போய்விடுமே, அடிமைப்பட்ட தேசத்திலே இவ்வளவு பெரிய உயர்வை கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோமே, ராஜாவுக்கு அடுத்தபடியாக நாம் தான் இருக்கிறோம், ஆகவே இதில் கொஞ்சம் நம்ம ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு நைட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படி ஜெபம் பண்ணலாமே, அப்படியெல்லாம் தானியேல் யோசிக்கவில்லை. தன் வழக்கம் போல, ஏனென்றால் நம்முடைய வேதம் யாருக்கும் துரோகம் பண்ண சொல்லி கொடுக்கவில்லை, நம்முடைய ஆண்டவர் யாரையும் வெறுக்க சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, நம்முடைய ஆண்டவர் யாரையும் போய் இப்படிப்பட்ட காரியத்திலே அவர்களை தவறாய் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நம்முடைய வேதம் சொல்லுகிறது,
உன்னைப் போல பிறனையும் நேசி. ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. சகோதர அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனை அன்பில்லாதவன் அறிய முடியாது. தேவனை அறிகிறவர்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அன்புள்ள மனுஷன்தான் தேவனை அறிய முடியும். ஒரு உண்மை உள்ள மனுஷன்தான் தேவனை அறிய முடியும். ஒருவேளை இந்த கட்டுப்பாடுகள் நிறைந்த நேரம், நன்றாக வேலை கிடைத்த நாட்களிலே நீங்களும் நானும் உண்மையாக இருந்திருப்போம். ஆனால் இப்பொழுது சில வறுமைகள் வந்திருக்கலாம், இப்பொழுது சில சூழ்நிலைகள் வரலாம், சில கட்டுப்பாடுகள் இருக்கிறபடியினாலே நம்மால் நல்ல சம்பளம் கிடைக்க முடியாத சூழ்நிலை வரும்போது தவறான வழிக்கு நேராக ஒருவேளை மனம் இழுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் யாருக்கு கர்த்தர் நல்லவர்? ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். தானியேல் அந்த கட்டளைக்கு, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தபோதும் தேவனை விட்டு வழி விலகவில்லை, ஜெபிப்பதை மறக்கவில்லை, ஆண்டவரை தேடுவதை மறக்கவில்லை, ஆண்டுடைய வார்த்தையை மறக்கவில்லை, ஆண்டவரை நம்புவதை மறக்கவில்லை. அவன் மிகவும் கவனத்தோடு இருந்தான். அவன் கவனத்தோடு தேவனை தேடினார். ஆனபடியினாலே என்ன நடந்தது? சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் இரவு முழுவதும் தானியேல் சிங்க கெபிக்குள்ளாக போடப்பட்டிருந்தார், சிங்க குகைக்குள்ளாக போடப்பட்டிருந்தார். அந்த சிங்கங்களின் குகையிலே போடப்பட்டிருந்த தானியேல் அவருடைய வாழ்க்கையில் அந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. ராஜா சொன்ன சாட்சி என்ன? நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்கள் இருதயத்திலே எப்பொழுதும், தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சங்கீதம் 34, சாம் நம்பர் 34 verse 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஐ பிரைஸ் ஆல் டைம். எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த கட்டுப்பாடான நாட்கள், நீங்கள் மிகவும் கட்டுப்பாடோடு இருக்கிறீர்கள், நாம் இருக்கிறோம். கட்டுப்பாடோடு இருந்து கர்த்தரை தேடும்போது இது ஒருவேளை சிங்க குகையிலே போடப்பட்ட அனுபவத்திற்கு சமமானதாக கூட உங்கள் வாழ்க்கையிலே தோன்றலாம். சில நேரங்களில் நீங்கள் அப்படி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த இடத்தையும், எந்த சூழ்நிலையும், எந்த ஒரு வாழ்க்கை முறையையும் மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை நீங்கள் இயேசுவை நம்பி அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனைக்கு உண்டு. உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு அற்புதமான ஒரு முறை, ப்ராசஸ் என்னவென்றால் ஆராதனை, வர்ஷிப். அந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, வேதத்திலே வாசிக்கிறோம், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவ கிருபை பெருகும். நீங்கள் பண்ணுகிற ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையை பெருக பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த கிருபை உங்களுக்குள்ளே பெருகும்போது தாவீது சொல்லுகிறாரே, என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை மிகவும் எனக்கு நல்லது.
என்னை நீ நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி. என் ஜீவனை பார்க்கிலும் என் உயிரை காட்டிலும் உம்முடைய கிருபை எனக்கு நல்லது. காரணம், அவர் கொடுக்கிற ஜீவன் நித்திய ஜீவன், அவர் கொடுக்கிற கிருபை நித்திய கிருபை. நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். அவர் தருகிற ஆசீர்வாதம் இம்மைக்கானது மாத்திரமல்ல, மறுமைக்கானது. இயேசு நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன். நம்முடைய நம்பிக்கையே அதுதான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதை தானியேல் இந்த வசனம் வருகிற நாளுக்கு முன்பாகவே தன் மனசாட்சியிலே அறிந்து வைத்திருந்தார். நான் இந்த உலகத்திலே பிரதானிகளுக்கு தலைவனாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? என் ஜீவனை நான் நஷ்டப்படுத்தினால், ஒருவேளை நான் இந்த சிங்கக்கெபியிலிருந்து தப்பிப்பதற்காக இன்றைக்கு நான் ஆராதிக்காமல் இருந்து, நான் தேவனை தேடாமல் இருந்து, நான் ஜெபிக்காமல் இருந்து, இன்றைக்கு வேணால் நான் தப்பித்து இதிலிருந்து ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷத்தை என் வாழ்க்கையிலே நான் கூட்டிக் கொள்ளலாம். ஆனால் 20 வருடம் கழித்தும், 30 வருடம் கழித்தும், 40 வருடம் கழித்தும், 50 வருடம் கழித்தும் இந்த உலகத்தை விட்டு மனிதன் ஒரு நாள் வெளியே சென்றே ஆக வேண்டும். மனிதனுடைய வாழ்நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாமும் பறந்து போகிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நல்ல பூரண ஆயுசை தருவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பூரண ஆயுசை தருவார். வேதம் அதான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை அப்படி தான் ஆசீர்வதிப்பார். இயேசுவை நம்புகிற உங்களை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிப்பாய் நீங்களும் நானும் பார்ப்போம். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நம்மை கொண்டு அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்துதான் அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக்கொள்வார். அந்த ராஜ்யம் விலையேற பெற்ற ராஜ்யம். காண்கிற இந்த உலகம் அல்ல, காணாத பரலோகம். அதை வேதம் அழகாய் வர்ணிக்கிறது. அசைவில்லாத உறுதியாக தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம், இனம் புரியாத சந்தோஷம், சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அங்கே அவருடைய கிருபை இருக்கிறது. யாருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார்? அவரை தேடுகிற, அவருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கும் மக்களுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தானியேலை காப்பாற்றின ஆண்டவர் உங்களை என்னையும் காப்பாற்ற நல்லவர். அவர் நல்லவர். அவர் உங்களை என்னை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. வேதத்திலே எரேமியாவில் வாசிக்கிறோம், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவரை விட்டு தூரம் போய் மாயையை பின்பற்றி, மாயை ஒன்றுமில்லாதவைகளை பார்த்து, தூரத்தில் காண்கிற காட்சிகளை, கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்கிற தூரத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து பார்த்து கண்களில் நிச்சயினாலே நிறைந்து, அவைகளிலே மனம் போன போக்கிலே மனத்திரையிலே வெளியிலே ஒரு வாழ்க்கையும் மனதிலே ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு அதிலே திருப்திப்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தை நாம் கரைப்படுத்துவதற்கல்ல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய ராஜ்யத்திற்கென்று உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
பரிசுத்தம் பிழையற்றதும் மான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் உங்களை என்னை பரிசுத்தமாக்குகிறவர். அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். தானியேல் தேடினார். தேடினபடினாலே அவர் எந்ததற்கும் பயப்படவில்லை. இங்கே அந்த மனிதர்கள் சொல்லலை, அவனுடைய வேத விஷயத்திலே அவனை குற்றப்படுத்தும்படிக்கு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். இன்றைக்கு மக்கள் அதுதான் வேத விஷயத்தில் குற்றப்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவர்களை வேத விஷயத்தில் தான் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதுதான் நம்ம குற்றமாக இருக்குது. நீ அப்படி பிரசங்கம் பண்ணிட்ட, நீ இப்படி பிரசங்கம் பண்ணிட்ட, அவர் அப்படி ஜோம் பண்ணிட்டார், இவர் இப்படி ஜோம் பண்ணிட்டார், அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டார், அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார், அந்த வசனத்துக்கு அப்படி இல்லை, இந்த வசனத்துக்கு இப்படி இல்லை. இவர்கள் முதலும் கேட்பதில்லை, முழுமையும் கேட்பதில்லை. இடையில் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஏதோ ஒன்றை சொல்லி அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியங்கள் மாறவில்லை. வேத விஷயத்தில் இன்றைக்கி இந்த லாக்டவுன் பீரியடில் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அது நமக்கு தேவையில்லை. நம்மை கர்த்தர் அழைத்தது அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. கர்த்தர் அவர் பரலோகத்திலிருந்து உங்களை ஒரு துளியை போல, ஒரு கிணற்றிலே ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டால் அந்த இடத்துல அது எந்த இடத்துல விழுதோ அதிலிருந்து ஒரு அலையை உண்டாக்கி அது மற்றவர்களுக்கு பரவி போகுமே, அதுபோல கர்த்தர் பரலோகத்திலிருந்து இந்த பூமி என்கிற கிணற்றிலே உங்களை என்னை தூக்கி போட்டிருக்கிறார். அதிலே நாம் விழுந்திருக்கிறோம். அந்த விழுந்த இடத்திலிருந்து ஒரு சில அலைகளை உண்டாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் பிரியமாக இருக்கிறார். எப்சிபா பியூலா உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று ஆண்டவர் அவரை நம்புகிறவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களை அந்த ஒரு இம்பேக்ட் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் அந்தந்த இடங்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நான் இங்கிருந்து கொண்டு டெல்லியில் இருக்கிற ஒருவரை, ஒரு ஊழியரை குறை சொல்லி எனக்கு எந்த பிரயோஜனம் வரப்போவதில்லை. அல்லது மதுரையில் இருக்கும் ஒரு ஊழியரை குறை சொல்லி எனக்கு எந்த பிரயோஜனம் வரப்போவதில்லை. நீங்கள் சின்னமனூரில் இருக்கும் என்னை குறை சொல்லி எந்த ஒரு காரியமும் ஆகப்போவதில்லை. ஆனால் நான் இருக்கிற இடத்திலே என் மூலமாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு ஆத்துமா என்றாலும், ஒரு மனுஷன் என்றாலும் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேனா என்கிறதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரமே நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நமக்கு விரோதமாய் அவிழ்க்கப்பட்டிருக்கிற சிங்கங்களின் வாயை தேவன் கட்ட முடியும். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு தான் கர்த்தர் நல்லவர். அவர்களுக்கு தான் கர்த்தர் நல்லவராக இருக்க முடியும். அதுதான் வசனமும் சொல்லுகிறது. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய தயவு என்றும் உள்ளது. அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேல் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. ஜபம் ஜபம் ஜபம். அந்த ஜபம் தானியேலுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆழமாகவும் மிகவும் கவனமாகவும் இருந்தபடியினாலே தானியேலுக்கு எப்பேற்பட்ட கட்டளையும் எப்பேற்பட்ட பத்திரமும் கையெழுத்தும் பெரிதாக தோன்றவில்லை. வாழ்ந்தாலும் அவரோடு தான், மரித்தாலும் அவரோடு தான் என்கிற உன்னத சிந்தனையோடு தான் தினமும் செய்து வந்தபடியே கர்த்தரை தேடினான். அவருக்கு காத்திருந்தார். ஆனபடியினாலே சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கும் அன்பான திருச்சபை மக்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேதத்திலிருந்து, இந்த வேத வசனத்திலிருந்து நமக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அதனால் அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே,
தானியேலை காப்பாற்றின ஆண்டவர். தானியேல் தினமும் ஜெபிக்கிற மனுஷன். இந்த ஜெப விஷயத்திலே ராஜாவில் சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, ராஜாவை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்று. தானியேல் ஆனாலும் ராஜாவை வணங்கவில்லை. அவன் தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபித்தான். ஆனபடினாலே தானியேலின் விரோதிகள் தானியேலை சிங்கக்குபியிலே போடுவதற்கு ராஜாவை நிர்பந்தித்தார்கள். தானியேலுக்கு தெரியும் இப்படி ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்று. ஆனாலும் ஜெபித்தான். ராஜா இந்த தானியேலின் எதிரிகளின் நிர்பந்தங்களின் நிமித்தம் தானியேலை கெபியிலே போட்டார். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். அந்த வார்த்தையின்படியே தானியேலின் முழு விசுவாசத்தின்படியே கர்த்தர் தானியேலுக்கு நல்லவராக இருந்தார். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், ஜெபிக்கவே தடையாக இருந்தாலும், ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஜெபியுங்கள். உங்கள் மனம் முழுவதும் ஜெபத் சிந்தனையாக மாறட்டும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அப்படியெல்லாம் கணக்கு போட்டு சொல்லாதீங்க. உங்கள் சிந்தனை மண்டலமே ஜெபமாக மாறட்டும். நீங்கள் சிந்திக்கிறீங்க பாருங்களா, நீங்கள் நானும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோமே. இன்றைக்கி அங்கே போகணும், இன்றைக்கி இங்கே போகணும், ஆனால் அதை செய்யணும், நாளைக்கு அதை செய்யணும், என்றைக்கு லாக்டவுன் முடியுமோ, எப்போ அதை செய்யலாம், எப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைகளை சேர்க்கலாம், பணத்துக்கு என்ன செய்யலாம், அப்படியெல்லாம் அதை சிந்தித்து கொண்டே. ஏதாவது ஒரு மனிதன் சிந்திக்க மறந்து விட்டால் அன்றைக்கு அவன் மரித்து விட்டான் என்று அர்த்தம். அது வரைக்கும் அவன் சிந்தித்து கொண்டே தான் இருக்கிறான். அந்த சிந்தனை மண்டலம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதம் செய்வீங்க, என்னை நடத்துவீங்க, என்னை உயர்த்துவீங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர், ராக்காலங்களிலும் என்னை உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ராக்காலங்களிலும் இரவிலும் தியானிக்கிறேன், படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன், நடுச்சாமத்தில் ராச்சாமத்தில் நான் உம்மை தியானிக்கிறேன். எப்போதும் அவருடைய வார்த்தைகளாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீர்களாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. அவர் உங்களை, தானியேலை காப்பாற்றின ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். தானியேலை பாதுகாத்த தேவன் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தானியேலை நடத்தின தேவன் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை என்னை நடத்துவார். உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். உங்களை அவர் காப்பாற்றுவார். உங்கள் மேலே அவர் பிரியமாயிருக்கிறார். உங்கள் மேலே அவர் என் மேலே பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் கலங்குவதில்லை, நாங்கள் திகைப்பதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எப்பக்கத்தில் நிரக்கப்பட்டாலோ நீங்கள் நான் ஒடுங்கி போவதே இல்லை. உங்களை நடத்துகிற தேவன், உங்களை காப்பாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் தேடுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்டவர் உங்களுக்கு நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஓ, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், நல்லவர் அப்பா, நல்லவர் ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணிட்டு எந்த நேரமும் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இந்த ஸ்தோத்திரம் ஆல் த டைம். ஓ ஹல்லேலூயா, ஓ பிரைஸ் யூ ஜீசஸ். அவர் உங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவர், உங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவர்.
உங்களை விடுதலையாக்குகிற தேவன், உங்களை விடுவிக்கிறவர், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்வேன். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துணியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே நம்மை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. வியாதிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. வியாதிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் ஆவியினால் யுத்தம். வியாதியை கர்த்தர் ஜெயித்தாரே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவர் சிங்கக்குளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை சிங்கக்கேபியோ அவர் என்னை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்லுவேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்லுவேன், யோர்தானை மிதித்து எரிகோவை 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 என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், எங்கள் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு என் உள்ளத்தில். அவர் துன்பத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு எங்கள் உள்ளத்தில். அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்றும்
என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஓ துணை அவரே. துன்பத்தில் துன்பத்தில் எந்தன் துன்பத்தில் எந்தன் துணை அவரே. துன்பத்தில் எந்தன் துணை அவரே. துன்பத்தில் எந்தன் துணை அவரே. ஓ ஸ்தோத்திரம். துன்பத்தில் எந்தன் துணை அவரே. துன்பத்தில் நல்ல துணை அவரே. துன்பத்தில் எந்தன் துணை அவரே. இயேசு என்றென்றும். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் எந்தன் கிருபை தந்தீரையா. எந்தன் கிருபை இயேசு ராஜா என் பலனானீர். இயேசு பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு இயேசு ராஜா என் இயேசு ராஜா என் ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆண்டவரே. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உருவாக்கின தெய்வமே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி. உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய கிருபைகளை சிந்திக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எங்கள் தேசத்தையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும் கர்த்தர் நீர் காப்பாற்றுவீர். எங்கள் தேசத்திற்கு இரக்கம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் இன்னும்மை அதிகமாய் பிடித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் உடைய ஆண்டவரே பக்கத்தில் நாங்கள் சேர்ந்து உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் உம்மை அண்டிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு உம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் நீர் துவக்குவீராக. முடிவு பரியந்தம் நீர் நடத்துவீராக. உம்மை விசுவாசிக்கிற கிருபைகளை நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை தங்கியிருக்கட்டும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை மீண்டும் 11 மணிக்கு உங்களுக்கு யூடியூப்பில் மீண்டும் மறு ஒளிபரப்பு செய்யப்படும். இணைந்து ஆராதியுங்கள்.
தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.